கரங்களை எடுத்துக்கலாம். பைபிள் இருக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பவும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் நான் வாசிக்கிறேன். 10 முதல் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இந்த அருமையான காலை வேளையில், இந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் கர்த்தர் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு ஒரு சொல்லுகிறார். அதில் ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் துர்ச்செய்தியே கேட்குறீங்க, எதுவுமே நல்ல செய்தியாக இல்லை, எதுவுமே என் வாழ்க்கையில் நான் விரும்புகிறபடி இல்லை, நான் நேசிக்கிறபடி இல்லை, நான் எதிர்பார்க்கிறபடி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிங்கன்னா, இந்த கால வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தின்னா, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்கிறாரு. என்ன நல்ல செய்தி அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் பிறந்திருக்கிறாருங்கிற அந்த செய்தி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த கால வேலையில். இது என்னங்க நாங்கள் கேட்காதா? இயேசு பிறந்தது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் தெரியாத விஷயத்தை ஒரு காரியத்தை நம்ம இங்கே தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இயேசு உண்மையிலே உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், இயேசுவை நீங்கள் உண்மையிலே நேசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே இந்த இயேசுவை நம்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பயம் என்பது இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? ஏன்னா அந்த பயமும் நம்பிக்கையும் ஒரே பாதையில் செல்லாது. பயம் ஒரு பக்கம் இருக்கும், நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கும். அப்போ பயம் இல்லாமல் இருந்தால் தான் நம்பிக்கைக்குள்ளார வரவே முடியும். அதை இங்கே சொல்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை. விசேஷம் வந்தனால புதிய ஏற்பு சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படாதீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதீர்கள். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? ஒன்றும் பக்கத்தில் சொல்கிற மாதிரி தெரியலையே. பயப்படாமல் இருங்க, நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்லா முன்னேற முடியும். நீ எதை எதிர்பார்க்குறியோ அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமே. அப்போ பயம்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்குகிறது. நிறைய காரியம் சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நாம் யோசிக்கிறது வேற இல்லையா, உலகம் யோசிக்கிறது வேற. இன்னைக்கு உலகம் யோசிக்கிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. உலகம் என்ன யோசிக்க தெரியுமா? என் கடனை அடைஞ்சிட்டா நான் முன்னேறிடுவேன், நல்ல வருமானம் இருந்துச்சு நான் முன்னேறிடுவேன். இப்படி தான் உலகம் ஒரு பாதையை காட்டி கொண்டே இருக்குது. ஆனால் கிறிஸ்து ஒரு பாதையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாமல் இருங்க. சொல்லுங்கள், பயப்படாமல் இருங்க. சொல்லுங்களேன், பயப்படாமல் இருங்க. சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். ஒரு நல்ல செய்தியை இயேசு சொல்கிறாரு. சொல்லுங்கள், பயப்படாத. சத்தத்தையே காணுமே. ஏன்னா இந்த பயத்தில் இருக்கிற மட்டும்தான் தெரியும். கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் ஒருத்தர் இறந்துட்டாருங்க. ஆஞ்சியோ பண்ணிட்டாரு. ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோ பண்ணி பொழைச்சி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளில் மரிச்சிட்டார். என்ன பிரச்சனை அவருக்குன்னா, அவருக்கு மெடிசன் பிரச்சனை கிடையாது, பயம்தான் பிரச்சனை. செத்துருவோமே 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 செத்துட்டாரு. இந்த காலவேளை அவங்க சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. சொல்லுங்கள், நான் வாழ்ந்திருப்பேன். சொல்லுங்கள், இயேசு நாமத்தில் நான் வாழ்ந்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் உயர்ந்திருப்பேன். இயேசு நாமத்தில் எல்லா நன்மைகளையும் நான் அனுபவிப்பேன். ஆமென். அப்போ பயம்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா தீமைக்கும் வேற என்ன பண்ணுது இருக்குது. அப்போ இயேசுவை நம்பும் போது எல்லா நன்மைக்கும் வேறா இருக்குது. சொல்லுங்க, எல்லா நன்மைக்கும் வேறா இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எல்லா நன்மைக்கும் வேறா இயேசு இருக்கிறார். ஆமென்.
இங்கே இது மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லணும் புதுசாக வந்தவங்கலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல, என் மாமியார் தொல்லை தாங்க முடியல, என் மருமக தொல்லை தாங்க முடியல, எங்கள் ஓப்படியார் தொல்லை தாங்க, இது மாதிரி நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே வரும்போது ஒரு வார்த்தையை பேசணும். பயப்படாமல் இருக்குன்னா பயப்படாமல் இருப்பேன், இயேசுவின் நாமத்தை நான் நல்லா இருப்பேன், இயேசுவின் நாமத்தை நான் உயர்ந்திருப்பேன், இயேசுவின் நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், வாழ்ந்திருப்பேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார், அதனால் பயப்படாமல் என்ன பண்ணுவேன், நான் இருப்பேன். இன்னொன்று, அந்த இயேசு யாருன்னு சொல்லுது. நான் பயப்படாமல் சும்மா வெறும் வார்த்தைக்கு சொல்லலை. ஏன்னா பைபிளில் கிட்டத்தட்ட 365 இடத்துல பயப்படாத வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க பாருங்க, வருஷம் 365 நாள் இருக்குது. 365 நாள் ஏதோ ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த பயம் வந்தாலும் இன்னைக்கு இயேசு எனக்கு இருக்கிறான், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லும்போது தான் அந்த பயத்தை இயேசு நீக்க முடியும். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நல்ல இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். இந்த நல்ல இயேசு ஒன்று சொல்றாரு, பயப்படாதன்னு. அப்போ பயப்படாம நான் இருந்தாவே என் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை நான் அடைய முடியும். அப்ப என்ன நற்செய்தி அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக தாவீதின் ஊர்ல என்ன யார் பிறந்திருக்கிறாரா? ரட்சகர் பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? ரட்சகர். ரட்சகர் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பை அருளுகிறவர். ரட்சிப்பை அப்படின்னா அந்த ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பீங்களா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்டதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பாதுகாக்கப்பட்டிருக்கிறியா, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறியா, சுகத்தோடு இருக்கிறியா, ஆரோக்கியத்தோடு இருக்கிறியா, நல்வாழ்வு இருக்கிறியா, ஏராளத்தில் இருக்கிறியா, தாராளத்தில் இருக்கிறியா. ஆனா நிறைய பேர் ரட்சிப்புன்னு சொன்ன என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என் பாவம் போச்சு, நான் பரலோகம் போக போறேன். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னா, பாவத்திலேருந்து வெளில வந்துடுறேன், இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, அதன் பிறகு பரலோகம் நினைச்சிட்டாங்க. இல்லைங்க, இந்த பூமியில நல்லா இருக்கணும். சொல்லுங்க, பூமியில என்னங்க சொல்றாங்க, பூமியிலே சமாதானம் வரணும் உண்டு சொல்றாரு. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா எப்படி நம்ம சொல்லிட்டாங்கன்னா, கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டாங்க, ஏசுட்டவா உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் பிரச்சனை மாறிடும், அதன் பிறகு உனக்கு ஒன்றும் இல்லை, அதன் பிறகு செத்தா நீ மோட்சத்துக்கு போயிடலாம், நீ செத்த சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நீ சொர்க்கத்துக்கு போவ, ஆனா நல்லா வாழ்ந்துட்டு போவ. சொல்லுங்க, நான் நல்லா வாழ்ந்துட்டு சொர்க்கத்துக்கு போவேன். சத்தத்தை காணுமே. ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாம் தெரியும், நாங்கள் பரலோகம் சொல்லுவோம், நீங்கள் சொர்க்கம், நீங்கள் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, எல்லாம் ஒரே இடத்து தான் போகிறோம். இல்லை நீ அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுது பாருங்க, இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே. அப்போ ஏங்க அந்த ஊரில் பிறந்ததுக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ஊரில் பிறந்தது பிரச்சனை இல்லைங்க, அந்த ஊரில் பிறந்தவர் யாருன்னு தெரியணும் இல்லைங்களா? இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, நம்ம பிரசிடென்ட் வந்திருக்காருன்னு சொல்றோம், என்ன ஊர்ல ஒரு பிரசிடென்டா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த பிறந்த இயேசுவை எங்க பிறந்தார், எப்படி பிறந்தார், எதற்காக பிறந்தார்னு சொல்லும் போதுதான் அதனுடைய நோக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நோக்கம் உங்களுக்குள்ளார வரும்போதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நோக்கங்கள் மாற்றப்பட்டு அவருடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். இந்த அருமையான வேலை நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்படின்னா உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் பிறந்திருக்கிறார். ஆமென். அப்ப பாதுகாக்கிற ஒரு தேவன் பிறந்திருக்கிறார். இரண்டாவது, உங்களை விடுதலையாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் ரட்சகர் என்பது நாம என்ன பார்த்துட்டோம்னா, இது வரைக்கும் குழந்தையா பார்த்துட்டோம் இல்லையா? இயேசு பிறந்திருக்கார் சொன்னேன், அவர் ஒரு குழந்தையாவே பார்த்துட்டோம். அவர் குழந்தை அல்ல. அவர் குழந்தை அல்ல. சொல்லுங்க, அவர் குழந்தை இல்லை, அவர் தான் ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப குழந்தையாவே நான் பார்த்ததால நாம் அவரை குழந்தையாவே யோசிச்சோம் இல்லையா? அந்த பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த குழந்தை அதுவே தானா ஒன்றும் செய்ய தெரியாது. அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் தான் செய்யறாங்க இல்லையா? நீங்க ஒருவேளை நீங்க குழந்தையா பார்த்துட்டீங்கன்னா நாம ஏதோ அவருக்கு செய்யணும் மாதிரி தோணும். ஆனால் ஒரு ஆண்டவரா நினைச்சீங்கன்னா அந்த ஆண்டவர் எனக்கு அதான் செய்யணும். அதான் இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நமக்காக பிறந்திருக்கிறாராம். அப்ப பிறந்த இயேசு யாருன்னா ரட்சகர். சொல்லுங்க, ரட்சகர். அப்ப ரட்சகர்னா என்னன்னா பாதுகாக்கிறவர், மீட்டெடுக்கிறவர். அப்ப பாதுகாக்க ஒரு இயேசு பிறந்திருக்கிறார், என்ன மீட்டெடுக்கிற ஒரு இயேசு பிறந்திருக்கிறார். அப்ப நான் பாதுகாப்பல இல்லைன்னா அது ஏன் பிரச்சனை? ஏன்னா அந்த பாதுகாக்கப்பட்ட இயேசு எனக்கு தெரியல. அந்த பாதுகாக்கிற இயேசுவை நான் நம்பல. நீங்களும் நானும் அந்த பாதுகாக்கிற இயேசுயும் மீட்கக்கூடிய இயேசுயும் என்னை நல்வழிப்படுத்துகிற இயேசுவை நான் நம்பி வரும்போது அந்த இயேசு என்னை நல்வழிப்படுத்த போதும்.
அப்ப இந்த காலவேளை நீங்கள் நான் நம்பணும், நான் பயப்படாம சொன்னது சரிதான். ஆனால் ஏன் பயப்பட மாட்டேன்? என்னை பாதுகாக்கிற ஒரு இயேசு இருக்கிறார், என்னை மீட்கக்கூடிய ஒரு இயேசு இருக்கிறார், விடுதலையாக்கக்கூடிய ஒரு இயேசு இருக்கிறார். அந்த இயேசு இருக்கிறதால நான் பயப்பட மாட்டேன். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இயேசு எனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறவர், நல்ல விடுதலையை கொடுக்கிறவர், நல் வாழ்வை கொடுக்கிறவர், ஏராளத்தை கொடுக்கிறவர், தாராளத்தை கொடுக்கிறவர். அப்ப அந்த இயேசுவை குழந்தையா பார்த்துட்டோம். நான் சிங்கப்பூர்ல ரட்சிக்கப்பட்டேன். அங்கேயே நான் ஆர்சியா ரட்சிக்கப்பட்டாலே. அப்புறம் தான் நான் பியூர் பெந்திகாஸ்டுக்கு வந்தேன். அப்போ அங்கே நான் என்ன இப்போ போன உடனே இது மாதிரி இப்போ கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடினாங்கன்னா அங்கே குழந்தை இருக்கும். கிறிஸ்மஸ் முடித்த உடனே எல்லாரும் வந்து குழந்தைய முத்தம் கொடுத்துட்டு தான் போகணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவருக்கு நாம் ஏதோ செய்கிறோம், தவறு கிடையாது. அவருக்கு ஏதோ அறியாமல் செஞ்சுருக்கிறோம், ஆனால் அவர் தான் நமக்கு செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவரை பத்தி பைபிள் சொல்லுது. 9ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இங்க பிறந்ததை பத்தி சொல்லிங்க, கொடுக்கறத பத்தி சொல்லுது. என்னது? எப்படி பிறப்பு ரொம்ப முக்கியமோ அதே போல இயேசுடைய மரணம் ரொம்ப முக்கியம். இயேசுடைய மரணம் எப்படி முக்கியமோ அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியம். அப்ப மூன்றையும் நீங்க சேர்க்கும் போது, இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறேன். எத்தனை ஆமென் சொல்லுது? எத்தனை பேர் வார்த்தை சொல்லலாம்? இயேசு என் பாயத்தோடு சொல்லாமா? இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இதுதான் பாதுகாக்கப்படுது. இப்போ ஒவ்வொரு முறையும் அவர் உங்களுக்கு ஆண்டவரா இருக்கிறதால அவர் உங்களை பாதுகாக்கிறார், அவர் உங்களுக்கு ஆண்டவரா இருக்கிறதால அவர் உங்களை போஷிக்கிறார். இல்லைங்களா? தாய் தகப்பன் தான் பிள்ளைய போஷிக்கிறாங்க, ஆமா தானே? ஆனா காலம் எப்படி ஆகி போச்சு தெரியுமா? பிள்ளைய நம்பி தாய் தகப்பன் ஓடிட்டு இருக்காங்க. இல்லைங்க, தாய் தகப்பன் தான் பிள்ளைய போஷிக்கணும். அதுதான் சரியான வழிமுறையும் கூட. அப்ப இந்த காலவேளை நீங்கள் நான் நம்பணும், நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? எனக்கு ஒரு ரட்சகரை தெரியும், அவர் ரட்சிக்கிறவரும் தெரியும். அந்த ரட்சகர் எப்படிப்பட்டவரா? அவரையே தன்னை கொடுத்து ரட்சிப்புகளை என்ன பண்ணார்? நம்மளை நடத்துகிறார். அப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளிலும் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, முழு அரசாங்கமும் அவர்கிட்ட இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஆண்டவர் எனக்கு வல்லமையான காரியத்தை செய்வார். எந்த வல்லமையான காரியத்தை? எந்த பயத்துல இருந்து நான் இருக்கிறேனோ அந்த பயத்துல என்ன அவர் விடுவிக்க போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இந்த காலவேளை வந்திருக்கிறீங்க, ஏதோ வந்தங்க, யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறவங்கள உங்களை இத்தனை முறை எத்தனை முறை சொல்லிருப்பாங்க, அத்தனை முறை இல்லாம நீங்க வந்திருக்கீங்களே, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஏன் அழைச்சி தெரியுமா? வாழ்க்கையில பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். அது எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் இயேசு உங்களை அழைச்சிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு உங்களை அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உங்களை. சத்தத்தையே காணுமே. கத்திரிமேட்டு பிரதர், தீர்க்காப்பா, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்காப்பாலாம் அந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன், கழுவுற மீன்ல நழுவுற மீன். ஏன்னா நல்ல மரியாதை இருக்கும், ஆனால் அந்த இயேசுன்னு சொன்னோடனே பயந்துருவார். ஏன்னா அதுக்கு தான் இந்த கோட்லாம் போட்டிருக்கோம். இது ஒன்றும் பெரிய விலை கிடையாது, 1500 தான் அந்த கோட்டு. பார்க்கும்போது பயந்துடாதீங்க. ஏன் போடுறதுன்னா, இங்க வந்த உடனே வெள்ளை சட்டை போடணும் போல் இருக்கு, வெள்ளை போட கட்டணும் போல் இருக்கு. எல்லாம் மதத்தை சார்ந்து வர்றாங்களே தவிர மார்க்கத்தை சார்ந்து வரல. ஆனா வேதம் சொல்லுது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்றாரு. அப்ப இயேசு வந்து மதத்தை ஸ்தாபிக்க வரல, மனுஷருடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்றாரு? அப்ப இங்க சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியா இயேசு வந்தாரு. அலங்கரிக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப இந்த காலவேளை நீங்கள் நானும் எதை கழட்டுனது இல்ல, எதை விட்டோம், எவரை பிடிச்சோம். ஹல்லேலூயா. அப்ப எதை விட்டோம்ங்கிறது முக்கியம் காட்டணும், எவரை பிடிச்சிக்கிட்டோம். அப்ப இது வரைக்கும் நீங்க இயேசு பிடிச்சிக்கலன்னா, இயேசு பிடிச்சிங்க. நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க பிடிச்சிக்கலுங்க? இயேசுவே என் உள்ளத்துல வாருங்க சொன்னீங்கன்னா உள்ள வந்துருவார். ஹல்லேலூயா. அவர் உள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வெளில போயிடும். எத்தனை ஆமென் சொல்லுது?
இல்லையா? ஒரு வலி இருக்குதுங்க, பலவீனமா இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு முட்டு வலியா இருக்குது, ஒரு ஆளுக்கு பல்லு வலியா இருக்குது இல்லையா? ஒரு மாத்திரை உள்ள போடும்போது மாத்திரை போய் உள்ள போய் வலியை நீக்குது. ஆமா தானே? ஏன்னா மாத்திரைக்குள்ள வேலை. அப்ப இன்னைக்கு இயேசுவே உள்ள வாருன்னு சொன்னீங்கன்னா, இயேசு உள்ள வந்துட்டார்னா உங்க வலி நீங்கும், உங்க பிரச்சனை நீங்கும், உங்க கஷ்டம் நீங்கும், உங்க கவலை நீங்கும். அப்ப இயேசு கோயிலுக்கு வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? கிறிஸ்தவர்கள் தான் நல்ல ஆடை அலங்காரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த அருமையான வேலையில ஒரு காரியத்தை திரும்ப ஞாபகப்படுத்துறேன். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்னன்னா, ரட்சகர் உங்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? சொல்லுங்க, ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார். ரட்சகர். நீங்க பேசுற வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பேன், நீங்க நல்லா பேசிட்டுனா முடிச்சிருவேன். அப்ப பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொன்ன இல்லையா? பாதுகாக்கிறவர்னா அதுக்கு ஒரு சின்ன அர்த்தத்தை பார்த்துருக்கோம். வேதம் சொல்றது பாருங்க, எப்படி என்ன பாதுகாப்பார், எப்படி எனக்கு சரிப்படுத்துவார், என் கெட்டு போன வாழ்க்கை எப்படி நல்லா ஆக்குவார் அப்படின்னு சொன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர இவ்வளவாய் உலகத்தில். அப்ப தேவன் உங்களை அன்பு கூர்ந்தாராம். ஏன்னா தேவன் அன்பு கூர்ந்தார்னு தெரியும். ஏன் இப்படி அன்பு கூறுறாருன்னா, தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருந்த தேவன் இன்னைக்கு உங்களை அன்பு கூறுகிறார். அப்ப அன்பு கூறுறது என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க, கெட்டு போகாமல். சொல்லுங்க, கெட்டு போகாமல். சொல்லுங்க பக்கத்தால, கெட்டு போகாம இருப்ப. ஏன்னா பிள்ளைகிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், வாழை பிள்ளைகளை இவங்கள கூட கூடாத, அவங்கள கூட கூடாது. ஏன்? என் புள்ள கெட்டு போயிடும், என் புள்ள கெட்டு போயிடும். இன்னைக்கு சொல்றேன், இயேசு உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். அவரோட கூடுங்க, அவர் அன்பு செலுத்துங்க. ஆமென். அப்ப சொல்றாரு, யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை கெட்டு போகாது. ஏன்னா கெட்டு போன என் வாழ்க்கையை கர்த்தர் நிறுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? பாவம்னா என்னன்னு தெரியாமலே பாவம் செஞ்சிருந்த என்ன மாத்தினார்னா, இன்னைக்கு உங்களை மாற்ற தேவன் நல்லவர் என்ன பண்றாரு? இந்த சொல்றாரு, கெட்டு போகாமல். சொல்லுங்க, கெட்டு போகாமல். சொல்லுங்க, கெட்டு போகாமல். ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் தெரியும். ஆமா தானே? ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வைப்போம்? ஃப்ரிட்ஜில் வைக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே மீதி எங்கே தான் போகும்? ஏன் உள்ள வைக்கிறோம்? அது கெட்டு போகக்கூடாது. நாளைக்கு என்ன பண்றோம்? சூடு பண்ணி. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை இது வரைக்கும் கெட்டு போச்சுன்னா நீங்க கிறிஸ்துவை நம்பாம விட்டுட்டீங்க, அதான் கெட்டு போச்சு. இங்க சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம். யாரு யாரு நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கை கெட்டு போகவே போகாது. ஏன் கெட்டு போகாதுன்னா, அவர் கெட வைக்கிறவர்ல, அவர் பாதுகாக்கிறவர். சொல்லுங்க, பாதுகாக்கிறவர். சொல்லுங்க, என் வாழ்க்கையை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என் பிள்ளைகளை பாதுகாப்பார், என் எதிர்காலத்தை ஒளிமயமாய் என் தேவன் மாத்துவார். ஆமென். அப்ப இங்க சொல்லுது, என்ன பாதுகாக்கிறார்னா, கெட்டு போகாம வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, கெட்டு போக மாட்டாங்க. என் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க. நல்லா படிப்பீங்களாப்பா? முதல்ல சத்தத்தை காணுமே. அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கை கெட்டு போகாம இருக்குன்னு வேதம் என்ன பண்ணுது? சொல்லுகிறது. அப்ப கெட்டு போகாம இருக்கணும்னா இந்த இயேசு என்ன பண்ணணும்? நம்பணும். அப்படி அந்த இயேசுவை நம்பும் போதெல்லாம் நம்ம கெட்டு போன வாழ்க்கையை சீர்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது. நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, கெட்டு ஒரு 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 பதார்த்தம் கெட்டு போகாம இருக்குன்னா அதில் உப்பு வச்சு என்ன பண்ணுவோம்? ஊற வைப்போம் இல்லைங்களா? அப்ப ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்குங்கிறது உப்பு ரொம்ப பதமா என்ன பண்ணுது? அப்ப நீங்களும் நானும் என் வாழ்க்கையில, நான் உப்பா இல்லை, அவர் உப்பா இருக்கிறார். அவர் உப்பு எனக்குள்ளார வருது. அந்த உப்பு எனக்குள்ளார வரும், என்ன கெட்டு போகாம என்ன பண்ணுது? அது மாற்றுகிறது. அப்ப ஒவ்வொரு தன்மை என்கிட்ட மாறணும் மாறணும் மாறணும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா? நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியத்தை எங்க அப்பா சொல்லியிருக்கிறார். ஏன்னா எங்க அப்பா வந்து ஹெச்எம்மா இருந்த பிள்ளை எவ்வளோ மக்கா இருந்தது எனக்கு தான் தெரியும். அப்போ ஹெச்ஆ இருந்த எங்கள் அப்பா இப்படி சொல்லி பார்த்தாரு, அப்படி சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்தாருங்க, ஒன்றும் சரியாகலை. ஆனால் இயேசு சொன்னால் சரியாயிடுச்சு. அதான் நான் சொல்கிறது, நீங்கள் சொல்லி சரியாகலையா, சபைக்கு இங்கே கொண்டு வாங்க, இயேசு உங்களுக்கு சொல்லுவார். சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த இயேசுவை நம்பும் போது இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் பாதுகாக்கிற தேவன் என்ன பண்ணுறாரு? சொல்லுங்கள், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாராமே. இன்னும் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ஒன்று பாதுகாக்கிறவர், ரெண்டாவது என்ன சொன்ன? காப்பாற்றுகிறவர். என்ன பண்றாரு? ஒரு செடி வைக்கிறோன்னு வச்சிங்களேன், அதை முதல்ல பாதுகாக்கணும், அப்புறம் தான் என்ன பண்ணுவது?
சொல்லுங்களேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறது. அங்க போனா நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க. அப்ப ஒண்ணு பாதுகாக்கிறவர், இன்னொன்னு காப்பாற்றுகிறவர், இன்னொன்னு எப்படி அத பைபிள் என்ன சொல்லுதுன்னா மீட்பர். யாரா? அப்ப இயேசு ரட்சகரா உங்களுக்கு வரும்போது, இயேசு உங்களை ஆண்டவரா உங்களுக்கு வரும்போது உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவரா வரும். அப்ப நீங்களும் நானும் பாதுகாக்கப்படணுமா, காப்பாற்றப்படணுமா, இந்த இயேசுவிட்ட வரணும், இந்த இயேசுவை நம்பணும். இந்த இயேசுவை நம்பும் போதெல்லாம் இந்த இயேசு உங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்ப பாதுகாப்புன்னு சொல்லும்போது உலகம் சொல்லக்கூடியது வேறையா இருக்குது, ஆனா நாம் சொல்லக்கூடியது வேற என்ன பண்ணுது இருக்குது இல்லையா? பாதுகாப்புன்னு சொல்லும்போது உடனே என்ன பண்றாங்க தெரியுங்களா? இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஆமா தானே? நீ இல்லைனாலும் உன் பிள்ளைக்கு அது போயிடும், 10 லட்சம் போட்டுக்கிறாங்க. யாரு வாங்க போறா? இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என் புள்ள வாங்குங்க, அது சந்தோஷமா? நான் இருந்து 10 லட்சம் என் பிள்ளைக்கு கொடுத்து சந்தோஷமா? சத்தத்தை காணுமே. அப்ப இன்னைக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னா இந்த இயேசுவை நம்பணும். இந்த இயேசுவை நீங்க நம்பும் போதெல்லாம் நீங்களே இருப்பீங்க, உங்க பிள்ளைகளும் இருப்பீங்க. அப்ப செத்து போன பிறகு வாழ்வு இல்லைங்க, வாழும் போதே வாழ்வு. அதான் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அப்ப நல்ல வாழ்வை கொடுக்கக்கூடிய இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு சொல்றோம், அந்த இயேசு உங்களை வாழ வைக்கிறார், என்ன பண்றாரு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பு என்பது இந்த இயேசு கிட்ட தான். அது மாத்திரமல்ல, மீட்பு என்பது இந்த இயேசு கிட்ட தான். ஏன்னா யோபு புஸ்தகத்துல பாக்குறோம், யோபுங்கிற ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் வேதத்துல இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்தா கூட அவன் ஒன்ன மாத்திரம் இழக்கிறான். என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி அவன் நம்ப ஆரம்பிச்சான், அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கையில இழந்து போன எல்லாத்தையும் டபுளா கத்தர் என்ன பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் இந்த கால வேலை வந்திருக்கிறோம். நீங்க இது வரைக்கும் என்னத்தை இழந்தீங்கன்னு பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு இனிமேட்டு நீ எப்படி வாழ போறீங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேர் இழந்ததை தான் பேசிட்டு போகும் தவிர வாழ்வை குறித்து பேச மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் வாழ வைக்காதுங்க. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சாணி ஏறுனா மோழம் என்ன பண்ணுது, சறுக்குது. இப்படி பிரச்சனையா இருக்குது, அப்படி பிரச்சனையா இருக்குது, இது கவலையா இருக்குது, அது கவலையா இருக்குது. அது உலகம் சொல்றது. ஆனா அந்த வேதம் சொல்லுது, மீட்பர் உயிரோடு என்ன பண்றாரு சொல்லுங்க பக்கத்தில், மீட்பர் உயிரோடு. சொல்லுங்க பக்கத்தில், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பயப்படாம, இதான் உனக்கு நல்ல செய்தி. உன்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார், உன்னை போஷிக்கிறவர் இருக்கிறார், உன்னை காப்பாற்றுகிறவர் இருக்கிறார், உன்னை வழி நடத்துகிறவர் இருக்கிறார், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் இருக்கிறார், வல்லமையான காரியத்தை செய்கிறவர் அவர் என்ன பண்றாரு இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப மீட்பர் என்ன பண்றாரு உயிரோட? சொல்லுங்க, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை பார்த்து முடிச்சிடும். செப்பனியா 3:17, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமும் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி அவர் சந்தோஷப்படணும்னு விரும்புகிறார். சொல்லுங்க, அவர் சந்தோஷப்படணும்னு விரும்புகிறார். எப்படி நாம் நம்ம பிள்ளைகளை நாம் உருவாக்கி அதை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போய் அந்த பிள்ளை கார் ஓட்டும் போது நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அதே போல இந்த இயேசு உங்களோடு இருந்து உங்களை நடத்தி உங்களை வாழிச்சு அவர் உங்களோடு இருந்து காரியத்தை என்ன பண்ண போறார், செய்ய போறால தான் இங்க இயேசுன்னு வெளிப்பட்ட தேவன் இம்மானுவேலா வெளிப்பட்டார். ஏன்னா இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு. சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படாம உன்னை பாதுகாப்பார், பயப்படாம உன்னை காப்பாற்றுவார். ஆமென். அப்ப இம்மானுவேல் என்பவர் தான் உங்களோட என்ன பண்றார் இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு இயேசு என்பவர் ரட்சகரா பிறந்தார், அவர் உங்களை பாதுகாக்கிறார், அது மாத்திரமல்ல உங்களை காப்பாற்றுகிறார். காப்பாத்தி அப்படியே விட்டுட்டு போலீங்க, உங்களோட கூட என்ன பண்றாரு சொல்லுங்க, இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். ஆமென். சரி, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். அப்ப எதுல இருந்து பாதுகாக்கணும், எதுல இருந்து காப்பாற்றணும்? இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்திலிருந்து, அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்திலிருந்து நல்ல பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நோயை பார்க்குறோம், வறுமையை பார்க்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம், போராட்டத்தை பார்க்குறோம் இல்லையா? ஒருத்தன் முன்னேறக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வாழக்கூடிய ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுனா காரணம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பாவம் தான் காரணம். என்னதான் காரணம்? பாவம் தான் காரணம். நீங்கள் இல்லை, நான் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளார பாவம் வந்து அந்த பாவத்துடைய உச்சத்தை தான் வெளியில பார்க்குறோம். அப்போ பாவம் போகணும்னா இந்த இயேசுட்ட என்ன பண்ணும்
சொல்லுங்க. பாவம் போகணும்னா இயேசுகிட்ட வரணும். ஏன்னா ஒரு மனுஷன் யார் தான் பாவம் பண்ணா அப்படின்னா, நீங்க பண்றது நான் பண்றது பாவம் இல்லைங்க. பாவம்னா பைபிள் சொல்ற இதே வேற. பாவம்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறது தான் பாவம். எது பாவம்? நம்ம செய்யறோம் இல்லையா தவறு, இதெல்லாம் பாவத்துடைய விளைவுகள். இது பாவத்துடைய நம்ம விளைவுலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் இருந்துகிட்டே இருக்குது. அப்ப பாவம் இருந்துட்டே இருந்தாதான் விலை வந்துகிட்டே இருக்குது. ஆனா பாவத்தை போக்கக்கூடிய இயேசு கிட்ட நீங்க வரும்போது, இந்த இயேசுவை நீங்கள் ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாவங்கள் நீக்கப்படுகிறது. இந்த பாவம் மாறினாதான், திரும்ப சொல்றேன், பாவம் மாறினாதான், பாவம் நீக்கப்பட்டாதான், பாவம் கழுவப்பட்டாதான் நான் பாதுகாக்க முடியும், நான் காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. அதான் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தெரியும். சில ஹாஸ்பிட்டல் போனா மேலோட்டமா பார்த்து விட்டுருவாங்க. ஆனால் சில ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தரவா செக் பண்ணி, ஏன்னா என்ன பிரச்சனை நம்ம பார்க்கணும். பார்த்தா மெடிசனுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, அப்போ என்ன பிரச்சனை பார்த்துட்டு அந்த மெடிசனுக்குள்ளார போய் அவங்க கியூர் பண்ண நினைக்கிறாங்க. அந்த கியூர் அவங்களுக்குள்ளார வருகிறது. இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை அதில் வரவே இல்லைனாலும் இந்த இயேசு உங்களை கியூர் பண்ண போதுமானவராய். ஆமென். அப்போ யார் பண்ண பாவம்? ஆதாம் பண்ண பாவம். பைபிள் சொல்லுது, ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இந்த இயேசுவின் மூலமாக ஜீவன் ஆண்டு கொள்ள போதான். என்ன ஆண்டு கொண்ட போதான்? அப்ப நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை நம்பும் போதெல்லாம் இந்த ஜீவன் உங்களை ஆளுகை செய்யும். பாவத்தை நம்புனா மரணம் உங்களை ஆளுகை செய்யும். பாவம் பக்கமா, மரணம் பக்கமா, இல்ல ஜீவன் பக்கமா, ஆசீர்வாதம் பக்கமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாருங்களேன், குடிக்கிறவங்களை பார்த்தா தெரியும். குடியை கடிக்குன்னு பாட்டிலில் போட்டிருக்குது. சிகரெட் டப்பால ஆணு பல்ல போட்டிருக்குது. ஆனால் குடிக்கிறான். ஏன்னா அது பாவம்னு அவனுக்கு தெரிஞ்சு, இவனுக்குள்ளார பாவம் இருக்குதுங்க. இவன் நினைச்சிருக்கான் அதுதான் பாவம்னு. சிகரெட்டு பாவம் நினைக்கிறான், தண்ணி பாவம் இல்லைங்க. இவனுக்குள்ளார பாவம் இருக்குது. பாவம் பாவத்தோட சேருது, ஜீவன் ஜீவனோட சேருது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இவ்வளவு உலகத்துல பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிற இயேசு பத்தி சொல்லியிருக்கிறோம். இந்த இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பிரச்சனையை மாத்துங்க, என் குடும்பத்தை மாத்துங்க, என் நோயை மாத்துங்க. திரும்ப சொல்றேன், நோயெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இயேசுக்கு முன்பாக நோயும் பேயும் ஒண்ணுமே கிடையாது. நாம நோயை பார்த்து பயப்படுறோம், நாம பேயை பார்த்து பயப்படுறோம். நோய் பேய் ஒண்ணு செய்யுதுங்க. ஏன்னா இயேசு எனக்கு ஆண்டவரா என்ன பண்றாரு? அப்ப இயேசு ஆண்டவரா இருக்கிற ஆண்டவர் பத்தி சொல்லி பாருங்க. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவ்வளோ பெரிய தேவன் உங்களை பாதுகாக்கிற என்ன பண்றாரு? அப்ப இந்த கால வேளை நீங்களும் நான் பாவத்தை போக்கக்கூடிய இயேசு ரட்சகரா பிறந்திருக்கிறார். ஆமென். அந்த பாவத்தை போக்கக்கூடிய இயேசுவை யாரு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவன் பாவங்கள் நீக்கப்படுகிறது. நீங்க பாவம் போயிட்டாவே நோய் போயிடும். அப்ப நோய்க்கு இதுதான் காரணம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துல, 5 நிமிஷம் முடிச்சிடறேன், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சரியா சாப்பிடாம விட்டுதால. இல்லையே சில பேர் சொல்லுவாங்களே, நீங்க சாப்பிடாம இருந்தாலும் சுகர் வந்துருமாங்க. இப்ப சாப்பிட்டாலும் சுகர் வருது, சாப்பிடலாலும் சுகர் வருது. அப்ப நாம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கு 400 இருக்குது, எனக்கு 300 இருக்குது, பரவாயில்ல. சொல்லுவாங்களா, சம்பாதிக்கும் இவங்க 1000 சம்பாதிக்கிறாங்க, இவங்க 500 சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு நாள் பெருமைப்பட்டோம். இப்ப எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா? அவங்களுக்கு 400 சுகர் இருக்குதான், எனக்கு 300 இருக்குது. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம இந்த உலகத்திலே பார்த்து, உலகத்திலே வாழ்ந்து, உலகத்திலே பேசி, இதுக்கு அது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்லன்னு யோசிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டக்கூடிய நற்செய்தி, பயப்படாம அந்த இயேசுவை நம்புங்க. இந்த இயேசுவை நம்பும் போதெல்லாம் அவர் சொல்றாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அப்படின்னா நல்ல வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அப்ப எந்த உலகத்திலையும் யாரும் செய்திடாத, யாரும் கண்டிடாத அன்பின் தேவன் இப்ப உங்களோட என்ன பண்றாரு? ராமியன் சொல்றது. அப்ப உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், எண்ணங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் இது சரி அது சரி இப்படி வாழ்ந்துட்டேன், ஆனா இன்னைக்கு நல்ல தேவனை கண்டுகொள்ள ஆண்டவரை கிருபை பாராட்டினேன். எந்திருக்கலாமா? ஜெபம் பண்ணுமா? அப்ப பாவம் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, இந்த இயேசு எத்தனை பேர் சொன்னாங்க, அதை நான் நம்பவே இல்லை. நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க, உங்க பாவங்கள் நீக்கப்படுகிறது, உங்க சாபங்கள் நீக்கப்படுகிறது. ஒரு புதிய ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணுவோம்? வருவாமே. அப்ப நாம செஞ்சது தப்பு இல்லை, ஆதாம் பண்ண தப்பு. என் தாத்தா முப்பாட்டம் பண்ண தப்பு என் மேல விடிஞ்சிருச்சு. சொல்லுவாங்க தெரியுமா,
4 தலைமுறை சாபம் தலைப்பிள்ளையில் வந்து விடிஞ்சிரும் சில பேருக்கு. சில வீட்டில் தலைச்சப்பிள்ளை மட்டும் சரியாக இருக்கவே இருக்காது, வாழ முடியாது அதால். ஏன்னா அந்த சாபம் வந்து என்ன பண்ணுது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த சாபத்தை இயேசு திருப்புறாரு இன்னைக்கு. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நான் இப்படி வாழ முடியுமா, அப்படி வாழ முடியுமா, எப்படி வாழ முடியும்? கர்த்தரை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் உங்கள் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விரும்புகிறத கேட்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விரும்புகிறத செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உள்ளத்தில் அவர் இருக்கிறாரா? ஜெபிப்போமா? அப்போ பாவம் தான் பிரச்சனை. ஆண்டவரே என் பாவத்தை நீக்குங்க, என் சாபத்தை போக்குங்கன்னா அதை போக்க தேவன் நல்லவர் என்ன பண்ணுறார்? இருக்கிறார். கையை வச்சுக்கலாமா? நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னு சொல்ல வரலைங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், இயேசு அதை நீக்கி இருக்கிறார். நீக்கின இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. அப்போ இன்னைக்கு உங்களுடைய பாவம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா, ஒரு புதிய வாழ்வுக்குள்ள ஆண்டவர் நடத்த விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால வேலையிலிருந்து இதுவரை நாங்கள் ஆராதித்தோம், உயர்த்தணும் ஆண்டவரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. அதன் மூலமாக இயேசு என்பவர் உங்களுக்காக அவர்களுக்காக பிறந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கு தகப்பனே. அவர் பாதுகாக்கிறவர், அவர் காப்பாற்றுகிறன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் பாதுகாக்கிற இயேசுவா நீங்க அவங்க உள்ளத்துல இருக்கீங்க ஆண்டவரே. காப்பாற்றுகிற இயேசுவா அவங்க உள்ளத்துல நீங்க இருக்கிறீங்க. எந்த உள்ளலாம் இயேசுவை உள்ளத்துக்கு வாருன்னு சொல்லிச்சோ, எந்த உள்ளலாம் இயேசுவை நம்பிச்சோ, அந்த உள்ளங்கள், அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைங்க. அடுத்த ஆண்டு இந்த இடத்துல கிறிஸ்மஸ் நடக்கும்போது அநேகர் சாட்சியாக வந்து நான் நல்லா வாழ்ந்தேன், நான் நல்லா உயர்ந்தேன், நான் மேன்மையாக இருக்கிறேன், நல்ல உயர்வில் இருக்கிறேன், என் குடும்ப பிரச்சனை மாறிச்சு, எனக்கு நல்ல புத்திர சுவிகாரம் கிடைச்சிச்சு, நான் வாழ்ந்திருக்க முடிஞ்சிச்சு, இயேசு நான் வாழ வச்சார் என்று சொல்லும்படியாய் அநேக சாட்சிகள் கர்த்தர் எழுப்புறபடியா நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய பாவங்களையும் கல்வாரி சிலுவை நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரே. இப்படி இயேசுவின் ரத்தத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மீட்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த மீட்பின் காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமா நடத்துங்க. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.